ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. கஷ்டப்பட்டுட்டோம். ஒருத்தரையே ஒரு திசை திருப்புறதுனா ஒரு அளவு இல்லை. ஒருத்தரையே இப்போ என்ன நடந்ததுன்னு கூட தெரியாமல் செருப்பு கடந்ததுன்றாங்க அதுன்றாங்க. இது என்ன உண்மையாலுமே இந்த சேனல்ஸ் மீடியா மேலே இருக்கிற மரியாதையே எனக்கு சுத்தமாக போயிடுது. ஒருத்தவங்க வந்து கதை சினிமா கையெழுத்துக்காக இவ்வளோவா எழுதணும், எவ்வளோ பொய், எவ்வளோ இது 100% பொய் சொல்லுவாங்கனால நான் எதிர்பார்க்கவே இல்லை. யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க. ஒருத்தர் வந்து சரி, இப்போ ஒருத்தர் ரொம்ப தப்பு தான், ஒருத்தர் இறந்ததுங்கிறது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அந்த வேதனை எங்களுக்கு இருக்காதா சொல்லுங்கள்? நம்ம வேணுன்ட்டே அவங்க சாகணும்னா நினச்சோம், அது கண்டிப்பாக கிடையாது. எவ்வளவோ வேதனையில் தான் நாங்களும் இருக்கோம். ஒரு காய்கறியை நாங்கள் வாங்க முடியல, ஒரு க்ரோசரி வாங்க முடியல, வெளியே போக முடியல, ஒரு பெட்ரோல் எடுக்க முடியல, சாப்பிட முடியல. அவ்வளோ காலேஜ்லேயும் அவ்வளோ ப்ராப்ளம். இதை யூஸ் பண்ணிவிட்டு கூட இருக்க கொலீக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் பிடிச்சவங்கலாம் அவ்வளோ ப்ராப்ளம் பண்ணுறாங்க. எப்படியாவது அதாவது ஒருத்தர் தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா பரவாயில்ல. எல்லா விஷயத்தையும் அஜித் தம்பி விஷயத்துலையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். என்னன்னே தெரியாமல் அவங்க இல்லை இவங்க தான் அவங்கள பிடிச்சி கொள்ளுங்கன்னா ஏதோ ஒரே ஒன் சைடாகவே பேசிகிட்டே போவீங்களா? அடுத்த சைடு யாருமே திங்க் பண்ணுறதுக்கு யாருக்குமே யோசனை இல்லையான்னு தான் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. ரொம்பவே எனக்கு வருத்தம் தான். இல்லை அவங்க வந்து அவங்க டியூட்டிஸ் அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி உங்கள் டியூட்டிஸ் சொல்கிறீங்க? உங்கள் டியூட்டிஸ்னால் அதே இதையும் கம்பேர் பண்ணவே முடியாது. நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாகவே ஒருத்தர் வந்து மேக்ஸிமம் வந்து ஒருத்தர் தள்ளி ஒரு இது சம்பவம் நடந்துருச்சு. இவங்களும் எப்படியாவது ஒரு சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதையும் நம்ம பெருசாக போட்டு அதையும் ஒரு விளம்பரம் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கலாம் தான் இருக்கிறாங்க யூடியூப் சேனல்ஸ். சரி, என்னோட கலீக்ஸ் என் கூட புகார் கொடுத்தது மட்டும்தான் உங்களுடைய மற்றபடி நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம், அவ்வளோதான் நடந்தோம். புகார் கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து சேனல்ஸ் பார்த்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த விசாரணைக்கு வந்துருக்கோம். அடுத்து என்னன்னாலும் அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லி. அவங்க குடும்பத்தில் எதுவும் பேசுனீங்களா மேடம்? அஜித் ஃபேமிலிட்டா அவங்க போகவே இல்லை, இங்கே தான் வந்துருக்கோம். என்ன மாதிரி கேள்வி? அது சரி.